ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்போட செமிஃபைனல் மேட்ச்சு சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடக்குது. சவுத் ஆப்பிரிக்கா லீக் மேட்ச் ஃபுல்லாகவே அகமதாபாத்தில் ஆடிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அகமதாபாத் தான். அதில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பெரிய ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ இப்போ வந்து இந்த செமி யாருக்கு ஃபைனல் டிக்கெட்டு, இதுதான் இன்னைக்கான ப்ரீ அனாலிசிஸு. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் கேம் தான், நாக் அவுட் கேமு. சரியா, ரெண்டு டீமுமே ஒரு பேலன்ஸான டீமு, ஒரு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மிங்கான டீம் தான். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டாப் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது அவங்களோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் டாப் ஆர்டர் தான். அதாவது ஃபர்ஸ்ட் 6 ஓவர் வந்து பவர் பிளே வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. நம்ம மார்க்ரமு, குண்டன் டிகாக்கு, ரிக்கல்டனு 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஆடுவாங்க. ஒருத்தர் விக்கெட் விழுந்தாலும் ரிக்கல்டனும் அதே மாதிரி தான் ஆடுறாரு. ஸோ அது அவங்களோட ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போக ஸ்ட்ராங் பேஸ் அட்டாக் வச்சுருக்காங்க. பவுன்ஸு வேரியேஷன்லாம் நிறையா கொடுக்குறாங்க பவுலிங்கில், அதுவும் அவங்களோட இப்போ ஸ்ட்ராங்கு. அது போக வந்து ஃபீல்டிங் யூனிட்டு, நல்ல அத்லெட்டிக் ஃபீல்டிங் யூனிட்டு, சொல்ல போனால் ஸ்ட்ராங்கான ஃபீல்டிங் யூனிட்டு அவங்க தான். இந்த பக்கம் டெவல் ப்ரைவிஸு, ஸ்ட்ரைட்டில் மில்லரு, அங்கிட்டு ஸ்டெப்ஸு, 30 யார்ட் சர்க்கிளில் மார்க்ரமு, சும்மா அடைக்க ஃபீல்டிங்கு. மில்லர் வேறு ஆஃப் சைடில், சும்மா அடைக்க ஃபீல்டிங்கு சும்மா தரமாக இருக்கும். ஃபீல்டிங் யூனிட் வந்து சொல்லவே வேணாம், சூப்பர். ஆமாம், அவங்களோட பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது என்னென்னா அந்த பவர் பிளேயில் பெரிய இன்னிங்ஸ் ஆடுறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பாலு, மிடில் ஓவர்ஸில் வந்து ஷார்ட் பாலு, பவுன்ஸு, யாக்கரு, ஸ்லோயர் பாலு, இந்த எல்லாமே போட்டு பக்காவாக டீம் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க மிடில் ஓவர்ஸில். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா டெட் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஸ்லோயர் ஒன் யாக்கர்ஸ் போட்டு டெப்த் ஓவரில் ரன் அடிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு பக்காவான டீமாக இந்த வேர்ல்டு கப் வந்திருக்காங்க. போன வேர்ல்டு கப் எப்படி சொல்கிறோமோ இல்லையோ, இந்த வேர்ல்டு கப்பு ஒரு தரமான டீமாக தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நோ லாஸ் தான். இந்தியா கூட வந்து ஒரு சீரீஸே தோத்தாங்க, T20 சீரீஸு. பட் இதில் நோ லாஸ் தான். இந்தியாவில் தான் விளாட்றேன், இந்தியாவே தோக்கடிச்சிட்டேன், அவ்வளோதான். அப்படிங்கும்போது அவங்க டீம் எந்த அளவுக்கு பெரிய டீம்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், அவங்க தோத்ததே ஒன்று ப்ராக்டிஸ் மேட்ச்சில் தான், அதாவது வார்ம் அப் மேட்ச்சில் தான் அவங்க தோத்ததே. வார்ம் அப் மட்டும்தான் தோத்தாங்க, மெயின் மேட்ச் எல்லாத்துலேயும் சூப்பராக கிளியர் பண்ணிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த கொல்கத்தா கிரவுண்டில் டேவிட் மில்லர்லாம் நல்ல ரன் அடிச்சிருக்காரு. ஆமாம், அது போக எல்லாருமே IPL ஆடுறாங்கிறப்ப வந்து இந்த கிரவுண்டை பற்றி ஒன்றும் பெருசாக அவங்க திங்க் பண்ண தேவையில்ல. நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கிரிக்கெட் கிரவுண்டு தான். அதில் பிச்சில் வந்து பவுன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. பவுன்ஸ் நல்லா வந்துச்சுனாலே சவுத் ஆப்பிரிக்கா உள்ளே புகுந்து தரமாக ஆடிடுவாங்க கேமு, அது கிளியராக தெரியுது. மெயினாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு என்ன கன்சர்ன் இருக்குன்னா, அவங்க வந்து நாக் அவுட் கேமில் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு நாக் அவுட் கேமில் ப்ரெஷர் தாங்க முடியாது. இது வரைக்கும் விளாண்ட எல்லா நாக் அவுட்லேயும் அந்த மாதிரி தான் போயிருக்கு அவங்களுக்கு. ஃபைனலாக இருக்கட்டும், செமிஃபைனலாக இருக்கட்டும், நாக் அவுட் மேட்சஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுதான். ICC டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு அவங்களுக்கு. அவங்களோட பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது குண்டன் டிகாக்கு வந்து நல்ல இனிஷியல் ஷாட் கொடுத்தே ஆகணும். அவர் நல்லபடியாக கொடுத்துட்டாருன்னா போதும், டீம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரிக்கல்டன் இருக்கார், மார்க்கம் தரமான பேட்டிங் ஆகி போயிடும். மிடில் ஓவர்ஸில் வந்து டேவிட் மில்லர் உள்ளே புகுந்து விளாண்டுருவார். இந்த கிரவுண்டில் சூப்பராக போகும். ஆமாம், பால் நல்லா பேட்டுக்கு வரும். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பவுலிங் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரெண்டுக்கும் சாதகமான கிரவுண்டு தான். என்ன டியூ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால டாஸ் வின் பண்ணி எல்லாருமே பவுலிங் தான் போவாங்க. ஆமாம், ஏன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் டியூ இருந்தது எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி பவுலிங் போகிறது தான் ஒரு சேஃப்னு நினைப்பாங்க. பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடியும் தரமாக போடணும். லுங்கி இங்கிடியும் ரபடா, மார்க்கோ ஜான்சன், லுங்கி இங்கிடி, ரபடா, மார்க்கோ ஜான்சன், இவங்க 3 ஒரு பவுலிங்கு ரொம்ப குரூசியலு. மார்க்கோ ஜான்சன் வந்து நல்லா பவுன்ஸில் அந்த பிச்சில் வரும். அவர் தரமாக போட்டாருன்னா இன்றைக்கி அவர் தான் ஹீரோ. அவர் வந்து நல்லா பந்து போடணும். பந்து போட்டு இந்த 2 பவுலருக்கும் சப்போர்ட்டாக இருந்தாருன்னா போதும். ஏன்னா இந்த 2 பவுலர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போதுலாம் அவரோட பவுலிங் ரொம்ப வீக்காக தான் இருந்திருக்கு. ஸோ மார்க்கோ ஜான்சன் வந்து பந்து சூப்பராக போடுவார். அவர் நல்லா போட்டாருன்னா போதும். ஆமாம், 3 பேஸ் அட்டாக்கு தரமாகி போயிடும். அது போக வந்து மிடில் ஓவரில் வந்து கார்வின் பாஷ் வந்து தள்ளிடுவார். அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் நம்ம கேசவ் மகாராஜா, அது போக நம்ம கேப்டனு, அப்படியே ஆளுக்கு 2 ஓவரை பிடிச்சி போட்டு முடிச்சாங்கனால போதும், கேம் தரமாக போயிடும். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான டீமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து
ஒரு பிளான் எடுக்கிறாங்கன்னா எடுத்துட்டு உள்ளே வர்றாங்கன்னா அந்த பிளான் கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சால் இன்னொரு பிளான் போயிடுறாங்க, அடுத்த ஒரு பிளான், அப்படி போயிட்டே இருக்காங்க பிளானில். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் எடுத்துகிட்டு வராங்க, டாஸ் வின் பண்ணி பவுலிங்கா ஓகே பவுலிங்கிட்டு ஒரு பிளான் ஷீட் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த பிளான் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல 20 ஓவருக்கு பந்தை போடுங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் அடுத்தடுத்து எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கே பிரேக் ஆகுதோ அங்கங்கே ஒரு பிளானை போட்டு மேட்சை கைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த வெஸ்ட் இண்டீஸ் கேம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மகாராஜா வந்தார், ஃபர்ஸ்ட் ஓவரில் 18 ரன், அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா 2 போயிடுச்சு, 30 ரன் ஆகிப்போச்சு. பிளானை மாற்றினாரு, ரபடா உள்ளே வந்தார் விக்கெட்டு. அதுக்கடுத்த ஓவர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஜான்சனுக்கு வேற யாருக்கும் லூஸ் பவுலர் கொடுக்காம டக்குன்னு லுங்கிங்கிடி கொடுத்து மறுபடியும் ரபடா வர வச்சு அப்படியே போட்டு 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 மொத்த வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட்டையும் குறைச்சி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அவங்க அடித்த கதெல்லாம் வேற. எப்படியோ அவங்க பிளான்ல அவங்க கரெக்டாக இருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து உண்மையிலே கப்பு ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறியில இருக்காங்க. நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட வந்து ஃபயர் வந்து பயங்கரமா இருக்கு. சரியா, ஜெயிச்சே ஆகணுங்கிற அந்த ஃபயர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட பயங்கரமா இருக்கு. அதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து ஒரு செமிஃபைனலோ நாக் அவுட் மேட்ச்லயோ அவங்க வந்து ப்ரெஷராக வந்து ஆடுற மாதிரிலாம் கிடையாது. கேஷுவலாக வந்து ஆடிட்டு போயிடுவாங்க, காமன் கம்போஸ்டாக இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தான் இந்த மாதிரி செமிஃபைனல் மேட்ச்சில் ப்ரெஷர் ஆடி பார்த்துருக்கோம். ஸோ நியூசிலாந்துக்கு வந்து அந்த ப்ரெஷர்லாம் கிடையாது. அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளான பேட்டிங் ஆடுறது, யார் எங்கேனாலும் டக்கு டக்குன்னு மாற்றி விட்டு ஆடுறாங்க. ஓரளவாக இருக்குது அவங்களோட ஃப்ளெக்சிபிளான பேட்டிங் ஆடுறது. அதுபோக ஒரு நல்ல டாக்டிக்ஸான பவுலிங் வச்சுருக்காங்க. இந்த மேட் கண்ட்ரியாக இருக்கட்டும், லாகி ஃபர்கூசனாக இருக்கட்டும், ஒரு மாதிரி போடுவாங்க, இந்த பால் தான் போடுவாங்கங்கிற மாதிரி இல்லாதபடி ஒரு டாக்டிக்ஸான ஒரு பவுலிங் லைனப் வச்சுருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பவர் பிளேல ஆப்போனண்ட்டை ரன் அடிக்கிறாங்களோ இல்லையோ விக்கெட் எடுத்துடுறது, அதுதான் அவங்களோட மெயின் ஸ்ட்ராட்டஜி. 2 விக்கெட் மினிமம் தூக்கிடுறாங்க. சரியா, அது வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அஃபெக்ட் பண்ணுமாங்கிறது தான் பார்க்கணும் இன்னைக்கு மேட்ச்சில். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அவங்களோட பேட்டிங் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி ஆட பழகிட்டாங்க, நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸ்ட்ரைக்ஸு. அதனால ரன் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மிடில் ஓவரில் ஒரு நல்ல மிடில் ஓவர் பிளேயர்ஸ் நல்லா வச்சுருக்காங்க. கிளென் பிலிப்ஸாக இருக்கட்டும், ரச்சன் சந்திராவாக இருக்கட்டும், நல்லா ஆடுறாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளேயரோட ஓவரை வந்து டார்கெட் பண்ணி ஆடுறதுல அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. இந்த ஓவரு இந்த பிளேயரை ஒரு 15-20 ரன் அடிக்கணும்னா அது கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களோட பேட்டிங் ஆடுறதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது. அவங்களோட மெயின் கன்சர்ன் என்னன்னா ஏர்லியராக அந்த ஃபின் ஆலன் செஃபர்ட்டும் அவுட் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த ரன் ரேட்டை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ண முடியல, அது ரொம்ப சிரமப்படுறாங்க. அது ஒன்று தான் அவங்களோட மெயின் பிரச்சனையாகவே இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில். அது போக வந்து கேப்டனோட டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் வந்து கரெக்டாக அமைய மாட்டேங்குது. ஒரு சில நேரம் ஒரு ராங் ஜட்ஜ்மெண்ட்டில் போயிடுறாரு ஒரு அந்த பொறுத்த வரைக்கும். இப்போ கீ பேட்டல்னு பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஹிட்டர், நியூசிலாந்தோட ஸ்விங் பவுலர், அந்த 2 பேலன்ஸில் யார் பெற்றுங்கிறது தெரியும். அதுக்கடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபேஸ் பவுலர், அதாவது டெப்த் ஓவர் பவுலரு, இங்கே நியூசிலாந்தோட ஃபினிஷர். இதில் யார் பெட்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மேட்ச் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகம். ஸோ அதையும் தாண்டி பார்க்கும்போது மிடில் ஓவர்ஸில் யார் ஸ்பின்னர்ஸை சூப்பராக ரொட்டேட் பண்ணி ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுறாங்களோ அவங்க டீமுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். சரியா, நம்மளை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு படி மேலே தான் இருக்காங்க, ஒரு பக்காவான டீமாகவும் இருக்காங்க. ஆமாம், லக்கு மட்டும் அவங்களுக்கு சேர்ந்தே கிடச்சிருச்சுன்னா போதும், இந்த மேட்சை நியூசிலாந்தை முடிச்சுட்டு ஃபைனல் டிக்கெட் வாங்கிட்டு நேராக வந்துடுவாங்க அகமதாபாத்துக்கு. எனக்கு என்னமோ அதுதான் நடக்க போகுது. ஓகே, இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. சவுத் ஆப்பிரிக்காவா நியூசிலாந்தா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக டெய்லி மார்னிங் 7 o'clock லைவ் இருக்குது. லைவ் லிங்க் நைட்டு ஷேர் பண்ணிடுவேன், ஷெடியூலில் போட்டுருவேன் லைவ் லிங்க்கு. நீங்கள் மார்னிங் 7 o'clock நீங்கள் லைவ் வந்தீங்கன்னா பார்க்கலாம். லோக்கல் கிரிக்கெட் லைவ் சூப்பராகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும்.